அது மாதிரி அன்று 20 பிறகு நடைபெறக்கூடிய பயான் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த நோன்புல செய்யக்கூடிய தர்மங்களாக இருக்கட்டும், நோன்புல நம்ம ஓதக்கூடிய குரானாக இருக்கட்டும், செய்யக்கூடிய உம்ராவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தனி நன்மைகள் அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்கள்கிட்ட ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, ஷஹ்ரு முபாரக்கும், அது பரக்கத்து பொருந்திய மாதம், அருள் நோக்கக்கூடிய ஒரு மாதம் என்று குறிப்பிடுகிறார். ரமலான் மாதம் என்று சொன்னாங்க. அதுல அல்லாஹ் செய்வாண்ட மறைமுகமான ஏராளமான அற்புடைகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறார். அது அருள் பொங்கக்கூடிய மாதம், மறைமுகமான அருள் உழைக்கக்கூடிய மாதம். அதனாலதான் சகர்ல சாப்பிடுற சாப்பாடு நமக்கு இரவு வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது. அப்ப அந்த மாதிரி இரவு வரைக்கும் அல்ல ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துறாங்க. சகர்ல சாப்பிடக்கூடிய கொஞ்சம் உணவு மகரிபு நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்குன்னு சொல்ற, இதெல்லாம் அல்ல ஏற்படுத்தக்கூடிய பரக்கத்து. இப்படி எல்லா வகையில நமக்கு தெரியாத ஏராளமான பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம் இந்த மாதம். ஃபர்லல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. வஃபீஹி லைலத்துன் ஹிய கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், இதுல ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களோட சேர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. மன் ஹுரிம கைரஹா ஃபகல் ஹுரிம, யார் அந்த புனிதமிக்க இரவு இருக்கிற லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, அந்த இரவின் நன்மையை யார் இழந்து விடுகிறாரோ அவர் எல்லா நன்மைகளும் இழந்தவரை போலாவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. லைலத்துல் கத்ர் இரவு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. லைலத்துல் கத்ர் என்ன? முஸ்லிம் சமுதாயத்தில் பரவலாக பொதுவாக லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்றார். அது 27ஆம் கிழமை நிற்கிறார்கள். அது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, கடைசி 10 நாள் இருக்கல ரமலான்ல, கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படை இரவுகள் இருக்கல, அந்த ஒத்தப்படை இரவுகள்ல இரவுடைய இரவுல லைலத்துல் கத்ர் இரவு இருக்கலாம். அதனால அதுலதான் இருக்குது. எந்த இரவு அல்லாஹ்வுடைய ஒரு கன்ஃபார்மா சொல்லல. அதை சொல்றதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட வர்றாங்க. 2 பேருக்கு மத்தியில் சண்டை நடக்கிறது பாக்குறாங்க. அந்த சண்டையை போய் விலக்கி விட போறாங்க. அவங்களுக்கு அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மறக்கடிக்கப்படுகிறார்கள் என்று அவங்கள எதையும் மறக்க மாட்டார்கள். நம்ம மறக்கிற மாதிரி ஏதாவது வசனத்தை மறப்பாங்களா? நம்ம மறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வணக்கத்தை மறப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நினைவாற்றல் வேற. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை மறக்கிறாங்க, மாற்று விஷயமாக ஒன்றை மறக்கிறார்கள் என்று அல்லாஹ் மறக்கடிக்கிறான் அர்த்தம். இப்ப லைலத்துல் கத்ர் இரவு என்பது அல்லாஹ் மறக்கடிக்கிறான்னு வைங்க. 27 சொல்லியிருந்தா என்ன இருக்கு? கரெக்டா 27 வந்து வாழைப்படத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பள்ளிவாசல மற்ற நாள்ல கூட்டம் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம போயிட்டாங்க. என்னைக்கு லைலத்துல் இரவு தெரியல, கடைசி 10 நாள்ல ஒற்றப்படை இரவு இருக்குது. அந்த நன்மை அடைவதாக இருந்தால் அந்த இரவுல நீங்க நின்று வழங்கினால் 1000 மாதங்கள் நின்று வழங்கிய நன்மை கிடைக்கும். அந்த இரவுல நீங்க குர்ஆனை ஓதுறீங்க, அந்த இரவுல நீங்க இரவு தொழுகையில பங்கெடுக்கிறீங்கன்னா, ஒரு பயான் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்கன்னா 1000 மாதங்கள் வழங்கிய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது எப்ப அது அடைகிறாங்க? சாதாரண அடைய முடியாது. கடைசி 10 நாளை முடிச்சிருங்க, ஒத்தப்படை இரவுகளை தேடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கடைசி 10 நாள் வந்துவிட்டால் அஹியா லைலஹு ஐகல் அகலஹு, ஹதீஸ்ல பார்க்கணும். அந்த இரவுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் கொடுப்பார்கள். கடைசி 10 நாள் வந்துவிட்டால் அந்த இரவுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் கொடுப்பார்கள். இரவை பகலாக்குவார்கள். இரவு முழுக்க விழித்திருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் எழுப்புவார்கள். எல்லா மனை மக்களை எல்லாம் எழுப்பிவிட்டு இந்த இரவோட தூங்குங்க, இந்த இரவோட நன்மையை தேடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10 நாளைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. எதனால? கடைசி 10 நாள்ல ஒரு நாள்ல இரவு நாள்ல ஒத்தப்படையான ஒரு இரவுல லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 27ஆம் கிழமை மட்டும் பள்ளிவாசல் வாங்க. 27ஆம் கிழமை இங்க பார்த்தா புது வருஷம் விட்டுருவோம். அது ஒரு பெருநாள் மாதிரி. பெருநாள் என்பது நமக்கு 2 பெருநாள் தான். ஒன்னு நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். முஸ்லிம்களை உருவாக்கின நிறைய பெருநாள் இருக்கு. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. சந்தன குடுங்கிற பெயர்ல, கற்பூரிங்கிற பெயர்ல, பராத்தி இரவுங்கிற பெயர்ல, மேராஜ் இரவுங்கிற பெயர்ல இவங்களவே உண்டாக்கி இருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த பெருநாள் என்று கேட்டா 2 பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். அப்ப லைலத்துல் கத்ர் இரவு வந்துச்சுன்னா நீங்க புது ட்ரெஸ் போடுங்க, அன்னைக்கு பைக் எடுத்துட்டு சுத்துங்க, அன்னைக்கு சத்தம் போடுங்க, அன்னைக்கு விடிய விடிய ரோட்ல தெருவுல டான்ஸ் ஆடுங்க. இதைய மார்க்கம் சொல்லுது. லைலத்துல் கத்ர் என்றால் குர்ஆன் இறங்கின இரவு. மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு இறங்கி வருகிற இரவு. ஏராளமான கட்டளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற இரவு. அப்ப வாழவர்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு இரவுல குர்ஆனை ஓதி தொழுது நன்மை தருவதற்கு பதிலாக சிலர் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திற்கு இன்னும் நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறும் பொழுது
அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்துல மிம்பர் நம்ம பள்ளிவாசலுக்கு வச்சிருக்கோம்ல படிகள் உள்ள மாதிரி மிம்பர், இப்படி ஆரம்ப காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மிம்பர் இருக்கல, பேரிச்ச மரத்தினுடைய அடிபாகம் இருக்குதுல அதுல ஏறி அது ஒரு கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கு, அது மேல ஏறி நின்று ஒரு உயரத்திற்காக வேண்டி அந்த பேரிச்ச மரத்தினுடைய அடிபாகத்தின் மீது நின்று கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா உரை நிகழ்த்திருக்கிறார்கள். தேவை ஏற்படும் போதுதான் மக்களுக்கு அதன் மீது ஏறி நின்று மக்களுக்கு பயன் செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி அவங்க அதுல ஒரு ஏற்ற இறக்கமா இருக்கிறதுனால ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு படி வச்சிருக்கிற மாதிரி ஒரு மிம்பர் என்ன செய்யறேன், ஒரு மிம்பர் படிய நான் வந்து உயரமாக ஒரு மிம்பரை மேலே நான் உங்களுக்கு அமைத்து தருகிறேன், செஞ்சு கொண்டு வர்றேன் அப்படிங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதை அனுமதிக்கிறாங்க. சரி கொண்டு வாங்க. அவர் அந்த வேலையை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க நபித்தோழர். அவங்க போய் மிம்பர் படியை செஞ்சு கொண்டு வர்றாங்க. அதுல 3 படியை வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் 3 படி இருக்கணும்னு அவருக்கு சொல்லல. அவரா எப்படி என்ன செய்யறாங்க, மேல ஏறுவதற்கு உட்காருவதற்கு இந்த நிற்பதற்கு வசதியாக இருக்கக்கூடிய வகையில 3 படிகள் வைத்து ஒரு மிம்பர் படியை செய்து தருகிறார். அந்த மிம்பர் படியை அவர் செஞ்சு கொண்டு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர் மீது ஏறின்றதுதான் சும்மா உரை நிறுத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தரையிலையோ சாதாரண ஒரு படக நிலையில ஏறி நிக்கல. அந்த மிம்பர் படியில ரசூலுல்லாஹி அவர்கள் ஏறும்போது முதல் படியில் ஏறுறாங்க ஆமீன்கிறாங்க, 2வது படியில் ஏறுறாங்க ஆமீன்கிறாங்க, 3வது படியில் ஏறுறாங்க ஆமீன்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் லக்கத் சமீனா மின்கல் யௌம ஷைய மா குன்னா நஸ்மஉ, இதற்கு முன்னால் உங்கள்கிட்ட இருந்து கேட்காத ஒரு புது வார்த்தையை நாங்க கேட்டோமே, மிம்பர்ல ஏறும்போது இப்பெல்லாம் நீங்க ஆமீன் சொன்னது இல்லையே, அப்ப எதுக்காக சொன்னீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மிம்பர்ல ஏறின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு காட்சி தந்தார்கள். ஜிப்ரீல் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு படிகளை நான் ஏறும் பொழுது ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்க சொல்லி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அவங்க பதிலளிக்க சொல்லி இருந்தாங்க, இறைவா இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக இப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து செய்தாங்க, எனக்கு இதை செய்ய சொன்னாங்க. அந்த ஜிப்ரீல் அவர்களுடைய துஆவுக்கு தான் நான் ஆமீன் சொன்னேன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மற்ற சந்தர்ப்பங்கள்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்ன மாதிரி அப்படி ஹதீஸ்களை பார்க்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்யறது காட்டப்படுகிறது. அதுக்கு ஆமீன் சொல்லி ஜிப்ரீல் அவங்க சொல்றாங்க. அவங்க துஆ செய்யற ரசூலுல்லாஹி அவர்களுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. 3 துஆக்களை ஒவ்வொரு படியில இறந்து சொல்றாங்க. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இந்த ரமலான் மாதம் பூதன் லிமன் அதற்கு ரமலான் பலம் யுகுபரலஹு, யார் ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ, பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்கு ஏராளமான நன்மைகள் ரமலானில் சொல்லப்பட்டிருக்கல, அந்த நன்மைகளை எல்லாம் செய்து யார் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு மிம்பர்ல அடுத்த மிம்பர்ல கால் வைக்கும் போது அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க சொல்லி காட்டினாங்க, முகமது உங்களுடைய பேர் சொல்லப்படும் பொழுது ஒரு சபையில் நீங்க நினைவு கூறப்படக்கூடிய நேரத்தில் யார் உங்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் இப்படின்னு எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. நான் வந்து ஆமீன் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர் வந்து ஒரு சபையில பேசப்படுதுன்னு வைங்க, 1000 தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், முகமது நபின்னு சொல்றோம், நபிகளாக இருந்து சொல்றோம். அந்த சபையை விட்டு களையறதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லாம யாரும் களையக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஒரு தடவை ஸலவாத் சொல்றார், 10 தடவை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிடுகிறார்கள். எத்தனை தடவை வேணாலும் ஒரு சபையில நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கும் போது ஸலவாத் சொல்லலாம். ஆனால் ஒரு தடவையா ஸலவாத் சொல்லாம வெளியேறக்கூடாது. இந்த மாதிரி யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவங்க அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் இப்படி துஆ செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அதே மாதிரி பெற்றோர்கள், ஒரு ஆளுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரு ஆள் இருக்கிறாங்க, வயசான காலத்தில் இருக்கிறாங்க, இவர்களுக்கு பணிவிடை செய்து எவன் சுக்கம் செல்லவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று எனக்கு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், ரமலான் மாதத்தை அடைந்து ஒருத்தர் அதுல பாவ மன்னிப்பு பெறலன்னு வைக்க, ரமலான்ல ஒருத்தர் பாவம் பண்றான், ரமலான்ல சினிமா பார்க்கறது, ரமலான்லையும் புறம் பேசுறது, ரமலான்லையும் குழுவாம இருக்கிறது, ரமலான்லையும் அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுறது, ரமலான்லையும் வட்டி வாங்குறது, இப்படி ரமலான்லை பாவங்கள் செய்து கொண்டே இருப்பானே. இப்படியே ஒவ்வொரு ரமலான் போது வைங்க, கடைசி ரமலான் வரைக்கும் இப்படியே இருக்கலாம். நம்ம உசுரோட தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்கலாம். பாவ மன்னிப்பு பெறல, இவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் நாசமாகட்டும், இவன் தோல்வியை சந்திக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யறாங்க. அப்படின்னா ஜிப்ரீல் அவங்க துஆ செய்வாங்களா? அல்லாஹ் சொல்லி கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க. மாணவர்கள் யாருக்காக தனிப்பட்ட முறையில் துஆ செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் அதுக்கு நியமிப்பான்.
நீங்க போய் துவா செய்யுங்க, இந்த வார்த்தை சொல்லி கேளுங்க அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லி கொடுத்து ஜிப்ரீல் அவர்கள் துவா செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்கன்னா ரமலான் மாதம் எவ்வளவு முக்கியமான ஒரு மாதம், இந்த மாதத்துல எவ்வளவு நம்ம நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கணும். இந்த ரமலான் மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதுல, எதனால இந்த சிறப்பு? அதுவும் இந்த சமுதாயம் விளங்காம இருக்கிறாங்க. ரமலான் மாதம் ரமலான் மாதத்துக்கு எதுக்கு சிறப்பு என்பதை விளங்காம இருக்கிறாங்க. ரமலான் மாதத்துக்கு எதுக்கு சிறப்பு? ரமலான் மாதத்துல மற்ற மாசத்துல குளிர் அதிகமா இருக்கு, ரமலான்ல குளிர் கம்மியா இருக்கு, அதுக்காக வேண்டியா? ரமலான் மாதத்துல ஏதாவது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுமா? ரமலான் மாதத்துல நிறைய பொருளாதாரம் கிடைக்கும், ரமலான் மாதத்துல மூத்தப்பட்ட சொர்க்கத்துக்கு போயிடலாம், இப்படியே ரமலான் மாதத்துக்கு இருக்குன்னு கேட்டா அப்படி இல்லை. ரமலான் மாதத்துக்கு எதுக்கு சிறப்பு என்றால் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹி குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இதில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது அப்படிங்கிறாங்க. திருக்குர்ஆன் அருளப்பட்ட இறக்கப்பட்ட மாதம் எது? ரமலான் மாதம். திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான். குர்ஆன் அல்ல மொத்தமா இருக்கணும்னா மொத்தமா இருக்கணும். குர்ஆனுடைய முதல் 5 வசனங்கள் இருக்கல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் அலக் 96வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அந்த அலக் என்ற சூறாவில் முதல் 5 வசனங்கள். ஹிரா குகையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 5 வசனங்களை ஓதி காட்டுறாங்க. நீங்க ஒரு இறை தூதரு, இன்னைக்கு இருந்து நீங்க போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், நீங்க இந்த ஊர்கடவுள் கொள்கையை படிக்கணும், இதை விளங்கணும், இதை பின்பற்றணும் என்று முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே, அது இந்த ரமலான் மாதத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதம் எது? ரமலான் மாதம். அவங்களுக்கு திருமறை குர்ஆன் இறங்க துவங்கிய மாதம் எது? ரமலான் மாதம். திருக்குர்ஆன் இறங்க துவங்கினதுனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இதுக்கு நீ ஒரு மாசம் முழுக்க நோன்பு வைக்கணும். குர்ஆனுக்கு குர்ஆனை இறக்கியதுக்காக வேண்டி நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நினைத்தால் என்ன பண்ணணும்? இந்த குர்ஆனை பத்திரமாக பட்டு துணியில போட்டு அதை மூலையில போய் வைக்கிறது கடமை இல்லை. ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது குர்ஆனை ஒரு சடங்குக்காக செய்றீங்க, அதுக்காக வேண்டி இந்த குர்ஆன் இல்லை. இறந்து போனவர்களுக்காக வேண்டி குர்ஆனை போய் பார்சல் பண்றாங்க. நம்மளுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு செய்யறாங்க, 3 நாள் 7 நாள் 40 நாள் 40 நாளைக்கு குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆனை ஓதி இறந்தவங்களுக்கு நன்மை சேர்ப்போம், இதுக்காக வேண்டிய குர்ஆனே. இந்த திருமறை குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆன் இந்த ரமலான் மாதத்துல இறக்கப்பட்டது. அது எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா? முதல்லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு இது நேர் வழிகாட்டி, இது ஒரு மனித கூட வழிகாட்டி. குர்ஆன் என்பது ஒரு வெறுமன அரபியில் அர்த்தம் தெரியாமல் ஓதுவதற்காக வேண்டி இறக்கப்பட்ட வேலை இல்லை, இது மந்திர சொல்லி இல்லை. திருக்குர்ஆன் என்பது இது வேறு கவிதை இல்லை, இது இலக்கிய புத்தகம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மரணிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அவனுக்கு ஒரு கைடாக இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அது எப்படி கைடா இருக்குது? குழப்பமான கைடாக இந்த திருக்குர்ஆன்ல குழப்பமான கருத்து எதுவும் கிடையாது. நேர்வழியை தெளிவாக சொல்லக்கூடிய வேதமாக குர்ஆன் இருக்குது. நேர்வழியை மறைக்காது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நெத்தியில் அடிச்ச மாதிரி பேசும். எந்த ஒரு கருத்தையும் மறைக்கிறது, அப்படி அதை ஒரு மிகைப்படுத்தி சொல்றது, அதெல்லாம் குர்ஆன்ல இருக்காது. ஆபாசமோ குர்ஆன்ல நகைச்சுவையோ அந்த மாதிரி மனிதர்களை கவருகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிற இதெல்லாம் மனிதர்கள் கவரப்படுறாங்க. அந்த மாதிரி விஷயம் பொய், புரட்டு, பித்தலாட்டம், கட்டுக்கதை, இதெல்லாம் குர்ஆன்ல இல்லை. குர்ஆன்ல நேர்வழி இருக்கிறது. அந்த நேர்வழியை தெளிவாக சொல்லணும். ஒரு ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய வகையில இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அதனால பமன் ஷஹீதமின்கும் ஷஹர பலியசு, இந்த மாதத்தை யார் உங்களிலே அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ரமலான் மாதத்துடைய சிறப்பு எதுக்குன்னு கேட்டா, மனித குல வழிகாட்டியாக உள்ள திருக்குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். அல்லாஹ் எதுல இருந்தாலும் நமக்கு வழிகாட்டுறான். நீ பார்க்கிற திருமறை குர்ஆன் இந்த சமுதாயத்தை எப்படி எல்லாம் பண்படுத்தி இருக்கிறது. மற்ற சமுதாயங்களோடு ஒப்பிடக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களை திருமறை குர்ஆன் எப்படி பண்படுத்தி இருக்கிறது. பார்க்கிற கடவுளுக்கு என்று எந்த விதமான இலக்கணங்களும் பிற சமுதாய மக்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறத பார்க்கும். கடவுள்கிட்ட யாரு ஒரு இலக்கணம் வேணும்ல. இஸ்லாம் என்ன செய்யுங்க, திருக்குர்ஆன் என்ன செய்யுங்க, கடவுளுக்கு இலக்கணம் சொல்லுது. தந்தையில இலக்கணம் இருக்கிறது, வாத்தியார்ல இலக்கணம் இருக்கிறது, ஒரு அதிகாரி என்றால் ஒரு இலக்கணம் இருக்கிறது. கடவுள்ட ஒரு இலக்கணமோ வரையறையோ இல்லாதவன் கடவுள் கிடையாது. எல்லாத்தையும் மனுஷன் கடவுள் நினைக்கிறான். கல்லு கடவுள், மண்ணு கடவுள், கழுத கடவுள், குதிரை கடவுள், பாப்பனார் செத்து போயிட்டாருன்னா அவர் கடவுள், வாத்தியார் கடவுள், காசேதான் கடவுளாங்கிறான், அரச மரத்த கடவுளுங்கிறான், புளிய மரத்த கடவுளுங்கிறான், எல்லாத்தையும் கடவுளுங்கிறான்.
இந்த கடவுளை யார் நீ நினைச்சதே கடவுள் சொல்லுவியா? கடவுள் அவ்வளவு பலவீனமானவரா? கடவுள் என்றால் யார்? கடவுள் என்பவன் சர்வ வல்லமை பெற்றவன், கடவுள் உன்னை படைத்தவன், உன்னால் உருவாக்கப்பட்டவன் கிடையாது என்று கண்டதையும் கடவுளாக நினைத்து வழிபடக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில கல்ல வணங்காத, மண்ணை வணங்காத, கழுத குதிரை வணங்காத, உன்னைய மாதிரி படைக்கப்பட்ட உன்னைய விட அற்பமாக இருக்கிற பகுத்தறிவு இல்லாத 5 மிருகங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் கூட மனுஷன் கடவுள் நினைக்கிறான். நீ கடவுள் நினைக்கிறான், உன்னை விட மேல இருக்குல்ல. உன்னைய விட ஏதோ கீழே நினைக்கிறீங்க. ஒரு சின்ன பையன் ஒரு யானையை கட்டுப்படுத்துறான், அந்த யானை கடவுளாகுமா? ஒரு குரங்க கம்பு வச்சு செய்யற ஒருத்தன் ஒரு குரங்காட்டி வந்து குரங்க போட்டு பாடுபடுத்துறான், அது கடவுளா இருக்க முடியுமா? கடவுள் என்பவன் சர்வ வல்லமை படைத்தவன், அவனை நீங்கள் இந்த உலகத்தை பார்க்க முடியாது. அவன் தான் வானத்தை படைத்திருக்கிறான், அவன் தான் பூமியை படைத்திருக்கிறான், அவன் தான் கடலை, மழையில, காற்றை அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பவன் அவன் தான் என்று இந்த திருக்குரான் மூலமாகத்தான் ஒரு கடவுள் கொள்கை என்ற நேரான வழி முஸ்லிம் சமுதாயத்தில் கிடைத்திருக்கிறது. அதனாலதான் கணவர் காலில் மனைவி விடக்கூடிய நிலைமையை முஸ்லிம் சமுதாயத்தில் பார்க்க முடியாது. தாய் தகப்பனார முஸ்லிம்கள் மதிப்பார்கள், காலில் விட மாட்டார்கள். ஏன்? கடவுளுக்கு தான் தலையை கொண்டு போய் வைப்பன தவிர யார் முன்னாடி, எந்த மனுஷன் முன்னாடி, ஒரு பாதிரியார் முன்னாடி, ஒரு மதகுரு முன்னாடி அப்படியெல்லாம் தலையை வைக்க மாட்டேன் என்று கடவுளுக்கு தான் சாஷ்டாங்கம். சூரியனை வணங்க மாட்டேன், சந்திரனை வணங்க மாட்டேன், இதையெல்லாம் படைத்த கடவுளை தான் வணங்க வேண்டும் என்று அப்படி முஸ்லிம்கள் நம்ம இருக்கிறோமே. இதற்கு காரணம் இந்த திருமறை குர்ஆன். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில கடவுளை யாருன்னு நீ பாடம் படிச்சு கொடுக்குற நிலைமையில உன்னை ஆக்கி இருக்கிறனே, தெரிவு உனக்கு கொடுத்துருக்கிறனே, இதுக்கு நன்றி செலுத்து. அதே மாதிரி பார்க்கிறேன், இன்றைக்கு மனிதர்கள் வந்து என்ன செய்யறாங்க? தங்களுக்குள்ள பேதங்கள் பார்க்கும். ஒரு ஆலயத்துக்குள்ள இறைவனை வழிபடக்கூடிய ஆலயத்துக்குள்ள பேதம் பார்க்கிறார்கள். இன்னார் வரணும், இன்னார் வரக்கூடாது, அதுக்காக வேண்டி போராட்டம் நடக்கிறது. ஆலய நுழைவு போராட்டம் என்று போராட்டம் நடக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது, திருமறை குர்ஆன் என்பது எப்படி முஸ்லிம் சமுதாயத்தை பயன்படுத்தியிருக்கிறது? பள்ளிவாசல் என்று இங்க வந்து இறை ஆலயம் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் எல்லாரும் வரலாம். பள்ளிவாசல் மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்காரனாலும் சரி, உங்க கடைக்காரனாலும் சரி, உங்க தெருவுக்காரனாலும் சரி, எந்த இடத்திற்கும் யாரும் வரலாம். மனிதர்கள் அனைவரும் சமம். மனிதர்கள் வந்து யாரும் கடவுளுடைய தலையிலிருந்து பிறக்கல, கடவுளுடைய வயிற்றிலிருந்து காலிலிருந்து பிறக்கல. அனைவரையும் வந்து கடவுள் தான் செய்யறான். முதல்ல ஒரே ஒரு ஜோடியை படைக்கிறான், ஒரு ஆணை படைக்கிறான், ஒரு பெண்ணை படைக்கிறான். மனித இனத்திலிருந்து தான் மனித இனம் உருவானது. மனிதனுக்கு பிறந்தவன் தவிர குரங்குக்கு பிறக்கல, கடவுளுக்கு பிறக்கல. நீங்கள் எல்லாரும் உருதாய் மக்கள். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த மொழி பேசக்கூடியவராக இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்க எல்லாரும் உருதாய் மக்கள். உலக மனிதர்கள் அனைவருமே உருதாய் மக்கள் என்று சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை சொல்லி காட்டி தீண்டாமை இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்ல ஆக்கியிருக்கிறாரு. அதுக்கு நன்றி செலுத்துறாங்க. எங்கள்கிட்ட தீண்டாமை இல்லையே, பேதங்கள் இல்லையே, பிரிவினை இல்லையே, நான் பிரிவினை நீ பிரிவினை என்று அழித்துக் கொள்ளக்கூடிய யார் கடவுளை வழிபடுறது, யார் பூஜை பண்றது, யார் முதல் வரிசையில் இருக்கிறது என்றெல்லாம் எங்களை அந்த மாதிரிலாம் சண்டை போடவில்லையே. இதற்கு நன்றி செலுத்துகிறோம் என்று இதுக்காக அல்ல திருக்குறான வழங்கி நேரடி கற்றுக்கிறானே, இதற்கு நோன்பு. அதே மாதிரி பார்க்கிற இன்னைக்கு மனித சமுதாயம் வந்து மனக்குழப்பங்களுக்கு ஆளாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை அல்ல இதுல இருந்தெல்லாம் காப்பாற்றுகிறார். இங்க தற்கொலை ரொம்ப குறைவு. கேரளாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல கூட ஆய்வு பண்ணி சொல்கிறார்கள், மத ரீதியாக தற்கொலை செய்து கொள்வதில் முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். வெறுவெட்டி எண்ணக்கூடிய அளவுல தான் இங்க தற்கொலை நடக்கிறது. ஏன்? விதி என்ற ஒரு நம்பிக்கை முஸ்லிம்கிட்ட இருக்கிறது. கடவுளால் தான் அனைத்தும் நடக்கிறது. நமக்கு ஏற்படுகிற நன்மை, நமக்கு ஏற்படுகிற தீமை எல்லாமே அல்லாஹ்வால் தான் ஏற்படுகிறது என்று நம்புறதுனால எந்த சோதனையாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு எப்படி குர்ஆன் வழிகாட்டுது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவரிடத்துல நாங்கள் செல்ல போகிறோம். எங்க பொருளாதாரம் போயிடுச்சுன்னா நாங்க முஸ்லோட இருப்போமா? நாங்கள் போக பொருளாதாரம் போன என்ன, எங்க புள்ள போன என்ன? எந்த மரணம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய துன்பம் ஏற்பட்டாலும் முஸ்லிம்கள் வந்து தற்கொலைக்கு போகாம உறுதி அளிக்கிறாங்கல்ல. எத்தனை கலவரங்கள்ல முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள், முஸ்லிமுடைய ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, திருக்குர்ஆன் இடிக்கப்படுகிறது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் வந்து செய்வோம், ஒரு அரை மணியில போராடுவோமே தவிர, எங்களை காத்துக் கொள்வதற்கு நாங்கள் வந்து சில போராட்டங்களை முன்னெடுப்போமே தவிர நாங்கள் நம்பிக்கை விட மாட்டோம், நாங்கள் தற்கொலை செய்ய மாட்டோம் என்று இந்த சமுதாய விதியை நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. இது குர்ஆன் நமக்கு வழங்கிய பாதுகாப்பா இல்லையா? அப்ப இந்த குர்ஆனை அல்ல இறக்கி வழிகாட்டுறாங்க. இதற்கு நன்றி செலுத்துவதற்கு தான் இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கிறோம். இன்றைய ஒரு சமீபத்தில் கூட இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் பாண்டிச்சேரியில நம்ம ஏதோ வட மாநிலத்தில் நடந்தது என்று ஆசிபா என்ற ஒரு முஸ்லிம் பெண்மணி 8 வயது சிறுமி ஒரு ஆலயத்துக்குள்ள கடவுளை வழிபடக்கூடிய ஒரு ஆலயத்துக்குள்ள வைத்து கையவர்களால் கற்பழிக்கப்பட்டார். அந்த குடும்பம் இன்னும் மறப்பதற்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசுக்குள்ள பச்சிலம் பாலகன் அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யறாங்க, கூட்டு போய் 54 வயசு கிழமை இன்னும் அவரோடு சேர்ந்து பல கையவர்கள் அவங்களை எல்லாம் நாளைக்கு நீதிமன்றம் என்ன சொல்ல தெரியுமா, இவர்களை எல்லாம் அந்த சிறார் ஜெயிலுக்கு அனுப்பணும், இவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள், இவங்க யாரு, இவங்க எல்லாம் ஆம்பளை கிடையாது. இந்த நீதிமன்றத்தின் பார்வையில இவர்கள் யாரு, பச்சை பிள்ளைகள், பச்சை பிள்ளை கற்பழிச்சு கொண்ட அயோக்கியர்கள். இவர்கள் தூக்கி வீசுறாங்க, தூக்கி காவாயில் தூக்கி என்ன செய்யறாங்க, போய் சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போகிறார்கள். இந்த கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் நீதிமன்றத்தின் பார்வையில சட்டத்தின் பார்வையில இவர்களை எல்லாம் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தார் குந்தளிக்கிறார்கள். தூக்குல போடு, உடனே எங்க கையில போட்டு நாங்க வெட்டி சாவடிக்கிறோம். இஸ்லாம் மாத்தம் சொல்லுது. இஸ்லாம் இந்த குற்றவியல் சட்டத்தை திருமறை குர்ஆன் சொல்லும் போது இது பயங்கரமான சட்டம் அப்படிங்கிறாங்க. திருமறை குர்ஆன் சொல்லுது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், என்ன அது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கு பதிலாக இந்த உறுப்பு, கொலை செய்தால் கொலைக்கு கொலை, கற்பழித்தவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிற திருமறை குர்ஆன் கடுமையான குற்றவியல் சட்டத்தை சொல்லுது. எதுக்காக வேண்டி இந்த மாதிரி கடுமையான குற்றவியல் சட்டத்தை ஏற்படுத்தாவிட்டால் இப்படிப்பட்ட கற்பழிப்பு நடக்கும். யாரை கற்பழிச்சாலும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அதை 18 வயசா இருந்தா 17 வயசா இருந்தா தண்டிக்க மாட்டார்கள். சின்ன வயசுல என்ன செய்யலாம், யாரையும் நாசமாக்கலாம் என்று அப்படி துணிந்து இந்த கற்பனையிலே அரங்கேற்றுவார்கள். திருடுவார்கள், கொலை செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள். திருக்குறள் என்ன சொல்லுது, திருடுனா கைவிட்டு, தானாக விரும்பி விபச்சாரம் செய்தாலும் கூட அவர்களுக்கு கசேரி கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு வேதம் திருமறை குர்ஆன். அப்படிப்பட்ட திருக்குறான அல்லாஹ் இறக்கி என்ன செய்யறான்னு கேட்ப, நீங்க பகுத்தறிவுள்ள சமுதாயமாக, ஒழுக்கமுள்ள சமுதாயமாக, பிற சமுதாயங்களுக்கு முன்மாதிரி சமுதாயமாக இருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுகிறாங்க. இந்த திருமறை குர்ஆனுடைய சட்டங்கள் உலக நாடுகள் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டும். திருக்குறானுடைய அந்த குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இப்படி பாண்டிச்சேரியில் கற்பழிச்சாங்களே, இந்த மாதிரி கற்பழிப்பு நடக்குமா, கற்பழிச்சா தலையை எடுத்துருவாங்க என்ற பயம் இருந்தா எவனும் தொடுவாங்க. அதே மாதிரி பார்க்கிற ஒரு பெண்மணி, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி சுற்றுலாவுக்காக செய்யறா, அவர் தன்னுடைய கணவனோட உலகத்தின் பல நாடுகளுக்கு போறான், போய் பயணம் பண்ணி போறான், சுற்றுலாவுக்காக போறான். இல்ல நாட்டுக்கு வரலாம், எந்த நாடு எல்லாம் இவர்கள் தீவிரவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்றும் சொல்றாங்களோ அந்த மாதிரி அவர்கள் சொல்லக்கூடிய பயங்கரவாத நாடுகள் இருக்குல்ல, ஆப்கானிஸ்தானுக்கு, ஈரானுக்கு, ஈராக்குக்கு, இப்படி பல நாடுகளுக்கு போறார். நிம்மதியாக திரும்பி வருகிறார். அங்குள்ள முஸ்லிம்களோடு செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார். அவருடைய உயிருக்கோ கற்பைக்கோ கற்புக்கோ அவருடைய உடமைக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படல. இந்தியா என்ற ஒரு அற்புதமான நாட்டுக்கு வருகிறார். அதுவும் ஜார்க்கண்ட் என்ற மோடி சொன்னார்ல, வடமாநில இளைஞர்களை பார்த்து நாடை பெருமை கொடுக்கிறது, நாடை காரி துப்புது. உலக நாடு என்ன செய்யுது, இப்படி ஒரு சமுதாயம் கேடு கெட்டவர்கள், மனித மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணுக்கு முன்னால், கணவனுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணை பல பல கேடுகள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்துகிறார்கள். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த கணவனுக்கு முன்னாடி அனைத்து சம்பவம் நடக்கிறது. எவ்வளவு வைத்தறிச்சலான விஷயம். இந்தியா உலக நாடுகள் எப்படி பார்க்கும், பாதுகாப்பற்ற நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இருக்குது. எதுக்கு சொல்லணும் கேட்ட, திருமறை குர்ஆனுடைய குற்றவியல் சட்டங்கள் இருக்கிற அது மனித சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டி. இப்படி திருக்குறான் எல்லாமே வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் மனித குல வழிகாட்டியாக இந்த திருக்குறான் இருக்கிறதுனால இந்த திருக்குறானை இறக்கியதால் இந்த மாதம் புனிதமிக்க மாதம் அப்படிங்கிறாங்க. திருக்குறான் என்ன செய்யுது, எல்லா வயலும் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்குது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் திருக்குறான் அருளப்பட்டது. அந்த திருக்குறான் மனித குல வழிகாட்டி என்றால் வழிகாட்டு, இந்த வழியை நேர்வழியை தெளிவாக சொல்லும். சத்தியம் மீது அசத்தியம் எது என்று பிரித்து சொல்லும். அப்படிப்பட்ட வேகம் இந்த மாதத்தில் அருளப்பட்டிருக்கிறது. அதனால இந்த மாதத்தில் நோன்பு வைங்க அப்படின்னு நல்லா சொல்லிக்காங்க. அப்ப ரமலான் மாதம் முழுக்க நம்ம எதை விளங்க வேண்டும் என்று சொல்ற, நோன்பு என்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுற மாதிரி, இரவு தொழுகை கடைபிடிக்கிற மாதிரி இந்த திருக்குறான் நமக்கு ஒரு வழிகாட்டி. இது விளங்காதுன்னு முஸ்லிம்கள் நிறைய நினைக்கிறாங்க. குர்ஆன் விளங்காது. குர்ஆன் விளங்குறதுனாலதான் குர்ஆனை படித்து பல முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த மாதிரி நமக்கு எப்படி குர்ஆன் விளங்காம இருக்கும், பிறகு சமுதாய மக்களுக்கு குர்ஆன் விளங்கும் பொழுது நமக்கு எப்படி விளங்காம இருக்கும். விளங்க முடியாத வகையில் நல்ல கஷ்டமா அந்த குர்ஆனை இறக்குறேன்.
குர்ஆனை வந்து ரொம்ப இலகுவாக ஆக்கியிருக்கிறோம் என்று திருக்குர்ஆன்ல பல இடங்கள் அல்ல சொல்லி காட்டுறான். ரமலான் மாதத்துல திருமறை குர்ஆனை படிக்கவும் அதனுடைய அர்த்தத்தை படிக்கவும் திருக்குர்ஆன் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல நிலைமையை இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை ஹயாத்தாக்குங்கள் என்று இந்த ரமலானில் முடிவு மேற்கொள்ளுங்கள் என்று கூறிய மௌலவி அஸ்ரஃபுதீன் ஃபர்தௌசி அவர்களுக்கு நன்றி. கூட்டத்துடைய முக்கியமான நிகழ்வு தீர்மானம் 1, பிபிஓக்கு உட்பட்ட பிரதான சாலை மற்றும் பிபிஓ பகுதியில் உள்ள சாலைகள் உடனடியாக மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து சாலையை விரைவாக அமைத்து தருமாறு இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2, தொடர்ந்து சாலை விபத்துகள் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திருவட்டூர் நெடுஞ்சாலையில் குறிப்பாக திருத்தங்கல் நாடால் பள்ளி அருகே வேகத்தடையை அமைத்து தருமாறு இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக பாண்டிச்சேரி பகுதியில் தன்னுடைய உணர்வுக்கு இரையாக்கிய அந்த பச்சிளம் குழந்தைக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு பொறுமையை வழங்க வேண்டும் என்று கூறியும் அந்த படு பாதகர்களுக்கு தண்டனையை உறுதியாக்குகின்ற ஒரு சூழலை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அடுத்தபடியாக நன்றிகளை பகுதியுடைய பொருளாளர் சகோதரர் ரஹீபுர் ரஹ்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த திருமுறை கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றதற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கும் இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் திருவெற்றியூர் தொகுதி தாங்கல் பகுதி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.